வணக்கம். 3ஆம் கட்ட தேர்தல் பிரச்சாரம் நிறைவு பெறுகிற வேளை. பாரதிய ஜனதா கூட்டணி, காங்கிரஸ் கூட்டணி 2ன் அந்த துள்ளலையும் வேகத்தையும் பார்த்தால் பாரதிய ஜனதா கூட்டணி ரொம்ப பின்தங்கிய நிலையில் இருக்கிறது. நரேந்திர மோடி அவர்கள் கிட்டத்தட்ட தோல்வியின் விளிம்புக்கு சென்று விட்டதாகத்தான் நான் உணர்கிறேன். என்ன காரணம் என்றால், சமீபத்தில் நடந்து வருகிற பல்வேறு நிகழ்வுகள். உச்சநீதிமன்றம் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்குவது குறித்து பரிசீலிக்க வேண்டியது உள்ளது என்று வெளிப்படையாகவே கூறிவிட்டது. அடுத்த வாரம் அது பெரிய பேசுபொருளாக இருக்கிறது. ஏனென்றால் குற்றச்சாட்டே தேர்தல் நேரத்திலே கைது நடவடிக்கை வேண்டுமென்றே மேற்கொள்ளப்பட்ட ஒன்று என்பதுதான் நீதிமன்றத்திலே தெரிவிக்கப்பட்ட புகார். ஒருவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது. பல மாதங்களாக அவர் பொது வெளியில் இருக்கிறார். அவரை கடைசி நேரத்திலே தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு கைது செய்ய வேண்டிய அவசரம் என்ன? அர்ஜென்சி. பொதுவாக சட்ட பரிபாலனத்திலே, நீதி பரிபாலனத்தில் இந்த அர்ஜென்சி என்பது ரொம்ப முக்கியம். ஒரு நடவடிக்கை எடுக்கும் போது அல்லது ஒரு தாவா எழும்போது ஏன் அர்ஜென்சி, எதற்காக இந்த அவசரம் என்று நீதிமன்றம் கேட்கும். ஆக அரவிந்த் கெஜ்ரிவால் கைது என்பது அவசரமான ஒன்று அல்ல என்று உச்சநீதிமன்றம் கருதுகிறது. எனவேதான் இடைக்கால ஜாமீன் கொடுக்கலாம் என்கிற ஒரு சிந்தனை ஓட்டம் இருக்கிறது. ஜாமீன் கொடுத்து விடுவோம் என்று நீதிபதிகள் கூறவில்லை. ஆனால் அமலாக்கத்துறை, அமலாக்க பிரிவை நாங்கள் திடீரென்று அதிர்ச்சியில் ஆழ்த்த விரும்பவில்லை என்று கோடி காட்டிவிட்டார்கள். அது குறித்த விவாதத்துக்கு நீங்கள் வர வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். ஆக இன்றைய தேதிக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கான இடைக்கால ஜாமீன் உறுதி மாதிரி தான் தெரிகிறது. இப்படியான சூழ்நிலையில் 4ஆம் கட்ட தேர்தலிலே இது பெரிய விளைவை ஏற்படுத்தும். அவருக்கு ஜாமீன் கிடைத்து அவர் பிணையில் வரும்போது 3ஆம் கட்ட தேர்தல் முடிந்திருக்கும். ஆனால் 4ஆம் கட்ட தேர்தல் மிக முக்கியமான மாநிலங்கள், பல மாநிலங்கள் இருக்கின்றன, குறிப்பாக டெல்லி. எனவே அதிலே அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கான ஜாமீன் என்பது பெரிய பேசு பொருளாக மாறும். அது போக மத்திய பாரதிய ஜனதா அரசு தன் அரசியல் எதிரிகளை பழி வாங்குவதற்கு எந்த எல்லைக்கு செல்ல தயாராக இருக்கிறது என்பது மீண்டும் மீண்டும் மக்களிடையே பிரச்சார பொருளாகும். இது கிட்டத்தட்ட ஒரு 30 தொகுதிகளிலே பெரிய அளவுக்கு பாதிக்கும். பஞ்சாப், ஹரியானா மற்றும் டெல்லி, ஓரளவுக்கு கோவா, கொஞ்சம் குஜராத். எனக்கு தெரிந்து 30-35 தொகுதிகள் இது பாதிக்கும் என்பதுதான் என் கணக்கு. 35 தொகுதிகளிலே போன முறை பாரதிய ஜனதா 22, 23 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தது. இந்த முறை அந்த வெற்றி சாத்தியமில்லை. ஆக பாரதிய ஜனதா அல்லது பிரதமர் மோடியின் இலக்கான அந்த 370 முதலிலிருந்தே சாத்தியம் இல்லை. போன முறை வெற்றி பெற்ற 303, அதாவது 300 தொகுதிகள், 303ல் 32 தொகுதிகளிலே பிரதமர் மோடி அவர்களின் வியூகம் தோற்று போனால் மெஜாரிட்டி கிடையாது. என்டிஏவுக்கு தான் மெஜாரிட்டியை இனிமேல் தேட முடியும். பாரதிய ஜனதா தனிப்பெருங்கட்சியாக மெஜாரிட்டி இல்லாமல் போனால் அது மோடி அவர்களை பெரிய அளவுக்கு பலவீனமாக்கும். அவருக்கு உட்கட்சியிலே நிறைய எதிரிகள் இருக்கிறார்கள். பதவி காரணமாக மோடி, அமித்ஷாவை எதிர்ப்பதற்கு அவர்கள் வெளியிலே வரவில்லை. ஆனால் தேர்தல் தோல்வி என்று வந்தால் வாட்கள் உருவப்படும், கேடயங்கள் எடுக்கப்படும், பெரிய அளவுக்கான உட்கட்சி பிரச்சனை துவங்கும் பாரதிய ஜனதாவிலே. எனவேதான் மோடி அவர்கள் எப்படியாவது அந்த மெஜாரிட்டியை, சிம்பிள் மெஜாரிட்டியாக இருந்தாலும் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது ஒரு 280 இடங்களாவது 2014 மாதிரி இந்த இலக்கிலே அவர் இருக்கிறார். அது சுத்தமாக சாத்தியம் இல்லை. என் கணக்குக்கு 250க்கு கீழ் தான் வரும் என்பது எனது கணக்கு. சிலர் 200, 220 என்றுதான் கணக்கு போடுகிறார்கள். காரணம் என்னவென்றால், பெரும்பாலான தொகுதிகளிலே சென்ற முறை 2019 வெற்றி பெற்ற பெரும்பாலான தொகுதிகளில் அதற்கு மேல் வெற்றி பெறுவதற்கு வழி இல்லை. ஏனென்றால் பல மாநிலங்களில் 100%, பல மாநிலங்களில் 90%, குறிப்பாக வட இந்திய மாநிலங்களில். அப்படியான சூழ்நிலையிலே பாரதிய ஜனதா இயல்பாக போன முறை வாங்கிய அந்த 300க்கு வழி இல்லை. அது நல்ல தெள்ள தெளிவாக தெரிகிறது. அப்படி என்றால் எவ்வளவு குறையும் என்பதுதான் கேள்வி. உத்தரப்பிரதேசத்திலே ரேபரேலியில் ராகுல் காந்தி போட்டி என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ராகுல் காந்தி வயநாட்டில் தோல்வி ஒப்புக்கொண்டு விட்டார் என்று மோடி அதற்கு விமர்சனம் செய்கிறார்.
ஆனால் அந்த காலத்தில் பசுமுண்டையவர் காலத்திலிருந்து 2 தொகுதிகளில் போட்டியிடுவது என்பது ஒரு மரபு. போன முறையும் ராகுல் காந்தி 2 தொகுதியில் போட்டியிட்டார். ஒரு தொகுதியில் வெற்றி வாய்ப்பை இழந்தார். ஆனாலும் அவர் தீவிர அரசியலில் இருக்கிறார். நாடு முழுவதும் நடைபயணம் செல்கிறார். இப்போது 2 தொகுதியில் போட்டியிடுகிறார். போன முறை 2 தொகுதியில் போட்டியிட்ட நரேந்திர மோடி அவர்கள் ஏன் இந்த முறை ஒரு தொகுதியோடு சுருக்கிக் கொண்டார்? ஏனென்றால் அவரது பிரச்சாரம் அந்த மாதிரியான வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. கடைசி கட்டத்திலே அவர் வாரணாசி தொகுதி. முதலில் இருந்தே இது ஒரு பிக்சட் கேம் மாதிரி, கிரிக்கெட் மேட்ச்ல பிக்சட் மேட்ச் சொல்வார்கள், மேட்ச் பிக்சிங். அது மாதிரி 7 கட்ட தேர்தல், 7 கட்டமும் மோடி அவர்களுக்கு பரப்புரைக்கு வசதியாக, அதிலும் தொகுதிகளை தேர்ந்தெடுத்து அந்த 7வது கட்டம் 6வது கட்டம் என்று போடுவது எல்லாமே மோடி வசதிக்கு தான். வெஸ்ட் பெங்கால் என்றால் 7 கட்டத்திலும் அவங்களுக்கு தேர்தல், நம்ம விட கொஞ்சம் தொகுதி தான் கூட, 7 கட்டத்திலும் தேர்தல். உத்தரப்பிரதேசம் நம்ம விட 2 மடங்கு தொகுதி, 7 கட்டத்திலும் தேர்தல். 7 கட்டத்திலும் தேர்தல் என்று வரும்போது எல்லாமே 2 தொகுதி மோடி இங்கு போவார், அங்கு ஒரு 4 ரோட் ஷோ, இங்கு அடுத்தாற்போல் 2 தொகுதி, இப்படி அந்த பிரச்சார பயணம் அவருக்கு வசதியாக இருக்குமாறு தேர்தல் ஷெட்யூல் முதலிலேயே வடிவமைக்கப்பட்டது. தேர்தல் அட்டவணை அறிவிக்கப்பட்ட உடனேயே நான் இது குறித்து தொலைக்காட்சிகளில் எல்லாம் கூறினேன். மொத்தத்திலே தேர்தல் ஆணையம் மோடியின் கைப்பாவை, அது நல்ல தெளிவாக தெரிகிறது. ஆனாலும் மக்கள் இருக்கிறார்கள், வாக்காளர்கள், சாமானிய வாக்காளர்கள் இன்றைக்கு எதை பற்றி கவலைப்படுகிறார்கள்? அவர்களை பொறுத்தவரையில் இந்து மதத்தை அழிப்பதற்கு இஸ்லாமியர்கள் முயற்சிக்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டு, அது நிஜமாக அவர்கள் எப்படி அதை நினைப்பார்கள்? இந்து மதத்தை காப்பாற்றுவதற்கு யாரும் தேவையில்லை. எத்தனையோ 1000 ஆண்டுகளாக இருக்கிறது. அது ஆங்கிலேயர்கள், முகலாயர்கள், எத்தனையோ மதத்தினர் இந்தியாவிலே இருந்தார்கள். யார் அழித்தார்கள்? இன்னமும் இந்து மதம் இருக்கத்தான் செய்கிறது. இன்னொன்று, ஒரு மதத்தை பாதுகாப்பதற்கு யாருமே தேவையில்லை. தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய வல்லமை வாய்ந்ததானே எல்லா மதங்களும். அது கிறிஸ்தவமாக இருந்தாலும் சரி, இஸ்லாமாக இருந்தாலும் சரி, இந்து மதமாக இருந்தாலும் சரி, தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்ளும். மோடி தான் இந்து மதத்தின் பாதுகாவலரா என்ன? அது எப்படி ஒரு தனி மனிதன் ஒரு மதத்தை, ஒரு நம்பிக்கையை பாதுகாக்க முடியும்? கர்நாடகாவில் பசவண்ணா காலத்திலிருந்து லிங்காயத்துகள் தோன்றும் போது, உருவாக்கப்படும் போது, அந்த அமைப்பு உருவாக்கப்படும் போது ஏற்கனவே இருந்த எல்லா நெறிமுறைகளையும் எதிர்த்துதான் அது வந்தது. இன்னும் சொல்ல போனால் அவர்கள் நாங்கள் தனி மதம் என்றே சொல்லிவிட்டார்கள். நீங்க இந்துக்கள் என்று சொன்னாலும், சிவ வழிபாடு செய்தாலும் நாங்கள் தனி மதம், தனி மதத்துக்கான அங்கீகாரம் வேண்டும் என்று கேட்டு அது கொடுக்கப்பட்டு அது நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டது. நான் எதற்காக சொல்கிறேன் என்றால், பெரும்பாலும் இந்துக்கள் வாழ்கின்ற ஒரு நாட்டிலே பல்வேறு நம்பிக்கைகள் இருக்கின்றன. பல்வேறு குழுக்களாக அவர்கள் இயங்குகிறார்கள். எல்லா சம்பிரதாயங்களும் வேறு வேறு. தமிழ்நாட்டு சம்பிரதாயம் வேறு, வட இந்திய இந்து சம்பிரதாயம் வேறு. அப்படிதான் இந்த நாடு. இது மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு பூமி, பல்வேறு நம்பிக்கைகள். இன்னும் சொல்ல போனால், பிரிவினைக்கு முன்னால் ஆப்கானிஸ்தானில் இருந்து ஒரு பெரிய பறந்து விழுந்த நிலப்பகுதி, ஒரு உபகண்டம். இதிலே ஒரு குறிப்பிட்ட மதத்தை நான் பாதுகாக்க போகிறேன் என்று சொல்வது ஒரு முரட்டு தேசியவாதம், மஸ்குலார் நேஷனல் வாதம், மஸ்குலார் நேஷனலிசம். இந்த முரட்டு தேசியவாதத்தின் மூலமாக என்ன அச்சீவ் செய்வதற்கு மோடி முயற்சிக்கிறார் என்றால், தன்னை விட்டு ஆள் இல்லை என்கிற ஒரு தோற்றத்தை உருவாக்குவது. பெரிய தோற்ற பிழை, காட்சி பிழை. காரணம், எப்போதுமே எந்த ஜனநாயகத்திலும் ஒருவர் நிரந்தரமானவர் கிடையாது. தலைவர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். எத்தனையோ மன்னர்கள் இந்த நாடு கண்டது. சுதந்திரத்துக்கு பிறகு எத்தனையோ தலைவர்களை கண்டது. தமிழ்நாட்டில் எத்தனை தலைமை மாற்றங்கள், வட இந்தியாவில் எத்தனை தலைமை மாற்றங்கள். ஆக மோடி மட்டுமே நிரந்தரம் என்பதே ஒரு பெரிய பைத்தியகாரத்தனமான வாதம். அதிலே இஸ்லாமியர்களுக்கான ஏற்கனவே தரப்பட்டுள்ள இடஒதுக்கீடுகள் எல்லாம் ரத்து செய்யணும் என்று அவர் சொன்னவுடன் ஆந்திராவில் என்டிஏ கூட்டணியே அது உடைகிறது. ஆந்திராவிலே சந்திரபாபு நாயுடு, ஆந்திராவின் ஒரு பெரிய திரை நட்சத்திரம் பவன் கல்யாண், பாரதிய ஜனதா கூட்டணி. இந்த கூட்டணி ஒய்எஸ்ஆர் காங்கிரஸை எதிர்க்கிறது, அது ஆளுங்கட்சி. இப்போது தேர்தல் அறிக்கை வெளியிடுகிறார்கள், ஜாயிண்ட் மேனிபெஸ்டோ, கூட்டறிக்கை. அதிலே நாயுடு படம் இருக்கிறது, பவன் கல்யாண் படம் இருக்கிறது, மோடி படம் எங்கே எங்கே என்று பூத கண்ணாடி வைத்து தேடுகிறார்கள். மோடி படத்தையே காணும். ஏன் என்று கேட்டால், இல்ல மோடி படம் போட்டால் இங்க ஓட்டு விழாது என்று சொல்லுகிறார்கள். இன்னும் சொல்ல போனால், இந்த இஸ்லாமியர் இடஒதுக்கீடு ரத்து செய்வோம் என்று அமித்ஷாவும் மோடியும் பேசியவுடன்
ஆந்திராவில் நாயுடு உடனடியாக அதெல்லாம் இல்லை, அப்படியெல்லாம் நாங்கள் ரத்து செய்ய மாட்டோம், அதை தொடர்ந்து வலியுறுத்துவோம் என்று தேர்தல் காலத்திலே பாரதிய ஜனதா ஒரு மேனிபெஸ்டோ வெளியிடுகிறது. அதிலே சொல்லப்பட்ட விஷயத்தை ஆந்திராவில் இருக்கிற கூட்டணி மறுக்கிறது. கூட்டணியிலேயே குத்துவிட்டு பிளவு. அப்படி என்றால் ஆந்திராவிலே இவர்கள் வைத்திருக்கிற கணக்கு எங்கே பலிக்கும்? முதல் கட்ட தேர்தலிலே 100 தொகுதிகளுக்கு மேல இங்க தென்னகத்தில், தென்னகம், தமிழ்நாடு மேஜர் மற்றும் பிற மாநிலங்கள் 100 தொகுதிகள்ல ஒரு 20 தொகுதி பாரதிய ஜனதா ஜெயித்தா ஆச்சரியம் என்கிற நிலைதான். ஆனால் 100லே 100க்கு 100, 100க்கு 80 என்று அமித்ஷா சொன்னார். முதல்கட்ட தேர்தலிலே வளர்ச்சி, மோடி கேரண்டி. மோடி கேரண்டி என்ன ஆச்சுன்னு எனக்கு உண்மையிலே தெரியல. எல்லா கூட்டத்திலையும் அது பேசினாங்க, மோடி கேரண்டின்னு. பாரதிய ஜனதாவோட தேர்தல் அறிக்கையே மோடி கேரண்டி தான் என்று சொன்னார்கள். மோடி படம் தான் பிரதானமா இருந்துச்சு அறிக்கையில. மோடி கேரண்டியை பத்தி ஏன் இப்ப பேசுறதுக்கே ஆள் இல்ல? எங்கே போயிட்டு மோடி கேரண்டி கிடையாதாமோ? மோடி கேரண்டி இப்ப எல்லாம் பேசுறது எல்லாமே பாகிஸ்தான் கேரண்டி தான். பாகிஸ்தான் காங்கிரஸ் ஜெயிப்பதை விரும்புகிறது. மோடி அவர்கள் 2014 வெற்றி பெற்றவுடன் முதல்ல போன நாடு பாகிஸ்தான். நவாஸ் ஷெரீப்பின் மனைவிக்கு இங்கிருந்து ஒரு இந்திய விலை உயர்ந்த புடவை ஒன்றை பரிசாக கொடுத்தார். ஒரு நாட்டுக்கு ஒரு தலைவர் போகும்போது பரிசு கொடுப்பது இயல்புதான். ஆனா பாகிஸ்தான் இந்தியா உறவை பார்த்தால் மொத்தம் 3 படையெடுப்புகள். லால் பகதூர் சாஸ்திரி எங்க காலேஜ் டேஸ், ஸ்கூல் டேஸோட எண்டு, காலேஜ் டேஸ் பிகினிங். இந்திய போராட்டத்துல எங்களுக்கு பெரிய வில்லன் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி. ஆனா அடுத்த சில மாதங்களில் பாகிஸ்தான் படையெடுத்த போது அவர் கராச்சி வரைக்கும் உள்ளே போய் குண்டு மலையெல்லாம் பொழிந்து அந்த படையெடுப்பை தடுத்து நிறுத்தியவுடன் அவர் எங்களுக்கு ஹீரோ. பிறகு இந்திரா காந்தி அம்மா, முக்தி வாகினி. முக்தி வாகினி என்பது விடுதலை படை. எங்கன்னா இன்றைய வங்கதேசம், அன்றைய கிழக்கு பாகிஸ்தான். மேற்கு பாகிஸ்தான் கிழக்கு பாகிஸ்தானை அடிமைப்படுத்தியது 70களில். அங்க நடந்த தேர்தலையே செல்லாதது மாதிரி ஆக்கியது ஷேக் முஜிபுர் ரஹ்மான், ஒப்பற்ற தலைவர். அவர் முக்தி வாகினி, அந்த விடுதலை படை, அதற்கு இந்தியா பயிற்சி கொடுத்து கடைசியில பாகிஸ்தான் இரு நாடுகளானது. யார் காலத்துல? இந்திரா காந்தி காலத்துல. ஆனா வாஜ்பாய் காலத்துல என்னாச்சு? கந்தகார்ல விமான கடத்தல், தீவிரவாத கைதிகள் இங்கிருந்து ராணுவ விமானத்தில் கொண்டு போய் விடப்பட்டு அந்த நமது இந்தியர்களை மீட்டுக் கொண்டு வந்தார்கள். இது கந்தகார். கார்கில் ஊடுருவல் யார் காலத்துல இருந்தது? பிஜேபி ஆட்சி காலத்துல. இப்போ சமீபத்துல சீனா ஊடுருவிட்டு இருக்கிறது. பாகிஸ்தான் பிஓகேல பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல ரோடு போட்டுட்டு இருக்கு. ரொம்ப நாளா போட்டுட்டு இருக்காங்க, வீடெல்லாம் கட்டிட்டு இருக்காங்க. இப்பதான் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அதுக்கு சும்மா ஒரு கண்டனம் மாதிரி தெரிவித்திருக்கு. அதை தடுத்து நிறுத்த வேண்டாமா? அருணாச்சல பிரதேசத்துல பல இடங்களுக்கெல்லாம் சீன பெயர்களை சூட்டி வரைபடம் வெளியிட்டதே, அது குறித்து என்ன நடவடிக்கை மோடி அவர்கள் எடுத்தார்கள்? இப்படி பாகிஸ்தானோடு ரொம்ப நெருக்கம் பாராட்டியது ஒரு வகையில் பார்த்தால் பாரதிய ஜனதா அரசு தான். மோடி அவர்கள் அரசை சிலாகித்தது யாருன்னா நவாஸ் ஷெரீப். இங்க ஒரு பாகிஸ்தான் ஒரு எம்பி, அவர் மந்திரியா இருந்தவர். அவரு ராகுல் காந்தியோட கேம்பெயின் வீடியோ, வயநாட்டுல அவர் பேசின வீடியோவை தன்னோட ட்விட்டர் பேஜில் பகிர்ந்து தேர்தல் தீ எரிகிறது, ராகுல் காந்தி ஃபயர்ஸ் என்று அவர் போட்டிருந்தார். இதுதான் இதை வைத்து மோடி பேசுகிறார். பாகிஸ்தான் ராகுலுக்கு ஆதரவா இருக்கிறது, காங்கிரஸ் ஜெயிக்க வேண்டும் என்று விரும்புகிறது. ஏன் தெரியுமா? பலவீனமான அரசை இந்தியாவிலே உருவாக்க முயற்சிக்கிறது. நாங்கள் பலம் பொருந்திய அரசு. மோடி 400 இடங்களுக்கு மேல் எடுத்தால் உலக நாடுகளே இந்தியாவுக்கு வணங்கும், தலை வணங்கும். விஸ்வ குரு, உலகத்துக்கே நாங்கள் குரு. மோடி போன் செய்தால் உக்ரைன் போர் ஸ்டாப்டு. மோடி ஒரு தொலைபேசி அழைப்பு விடுத்தால் இஸ்ரேல் ஹமாஸ் அந்த குண்டுவெடிப்பு நிறுத்தப்படும். இப்படி அடித்து விட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் எல்லாமே தேர்தலுக்காக எப்படி வேண்டுமானாலும் திரித்து பேசுவது என்று வரும்போது பெரிய தவறு நேற்று நடந்தது. சோனியா காந்தியை பற்றி கொஞ்சம் இழிவாக பேசிவிட்டார் மோடி. அவர்கள் இந்த தேர்தலிலே போட்டியிடாமல் ராஜ்யசபா எம்பி ஆனதை. வயது முதிர்ந்த பெண்மணி, உடல்நிலை சரியில்லை, ஏற்கனவே அறுவை சிகிச்சை செய்திருக்கிறார். மக்களவை எம்பியாக இருக்கிற அந்த ரிகர்ஸ் தாங்க முடியாது என்று வரும்போது
ராஜ்யசபா எம்பி ஆகிறார். இந்திய சரித்திரத்தில் இது நடக்காத விஷயமா? எப்போதுமே இப்படியான விஷயங்கள் நடப்பதுதான். ஒரு வகையில் பார்த்தா நல்லதுதான். உடல்நல சரியில்லாத ஒருவர் ஒரு பெயருக்காக எம்பி ஆகி அந்த மக்களுக்கு எந்த பணியும் செய்யாமல் போவது அது ஜனநாயகமா என்ன? எனவே மூத்தோர் அவைக்கு, கற்றோர் அவைக்கு அவர் செல்கிறார். அந்த இடம் ராகுல் காந்தி போட்டியிடுகிறார். அதுதான் ரேபரேலி. ரேபரேலி ஒரு காலத்துல இந்திரா காந்தியின் கணவர், ராகுல் காந்தியின் பாட்டனார் சரோஜ் காந்தி போட்டியிட்டு 2 முறை வெற்றி பெற்ற தொகுதி. அதற்கு பிறகு இந்திரா காந்தி அவர்கள் எங்கள் காலகட்டத்திலே, அதாவது 77 எமர்ஜென்சி காலகட்டத்துல ஜனதா கேண்டிடேட் ராஜ்நாராயணன், நான்லாம் அப்போ பஞ்சாப்ல வேலை பார்த்துட்டு இருக்கேன். இந்திரா காந்தியை ரேபரேலியில தோற்கடிச்சிட்டார். பெரிய கதாநாயகனா திகழ்ந்தார் அவரு. அப்போ எமர்ஜென்சி காலகட்டத்தில் சுப்பிரமணிய சாமி மாறு வேஷத்துல பார்லிமெண்ட்டுக்குள்ள போய் நோட்டீஸ் எல்லாம் போட்டு பார்லிமெண்ட்ல இரங்கல் தீர்மானம் வாசிக்கும் போது இன்னொரு இரங்கல் தீர்மானம் நிலுவையில் இருக்கிறது என்று சொல்லி, என்ன இரங்கல் தீர்மானம் என்று கேட்கும்போது ஜனநாயகம் செத்து விட்டது என்ற இரங்கல் தீர்மானம் என்று அவர் சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனையாகி அவர் தப்பிச்சு போயிட்டாரு. ட்ரெயின் எல்லாம் பிடிச்சி எங்கேயோ பார்டருக்கு போய் திருப்பி அமெரிக்காவுக்கு போயிட்டாரு. இதெல்லாம் பெரிய ஹீரோயிக்கான விஷயங்களாக அந்த காலகட்டத்தில் 76-77 பார்க்கப்பட்ட விஷயங்கள். அதே சுப்பிரமணிய சாமி இப்ப என்ன சொல்றாரு? மோடி மீண்டும் பிரதமரானால் நாட்டுக்கு பேரழிவு தான் ஏற்படும். அவர் தான் சொல்றாரு, அவங்க கட்சி தலைவர். ஆக அடிப்படையில 10 வருஷம் ஆட்சி. 10 வருஷம் ஆட்சியில நீங்க என்ன பண்ணீங்க? 2014 பல ப்ராமிஸ் கொடுத்தீங்க, 2019 பல ப்ராமிஸ் கொடுத்தீங்க, அதெல்லாம் என்னென்ன நிறைவேற்றிருக்கீங்க? இப்படி ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடைபெற வேண்டிய ஒரு பிரச்சார மேடைய இஸ்லாமியர்கள் ஆதிக்கம் செலுத்த போகிறார்கள், அதிக குழந்தையை பெற்றுக் கொண்டவர்களுக்கு சாதகமாக காங்கிரஸ் நடக்கிறது. அதிக குழந்தைய எங்க தாத்தா கூட தான் 12 பிள்ளைங்க. ஒரு காலகட்டத்தில் அப்படித்தானே இருந்துச்சு. என்னோட பணிக்கு நான் விவசாய அலுவலராக சேரும் போதுதான் குடும்ப கட்டுப்பாடு திட்டம்லாம் ரொம்ப தீவிரமாக அமல்படுத்தப்பட்டது. இப்ப படிப்படியாக அது நல்ல எல்லாருமே குடும்ப கட்டுப்பாட்டின் அவசியத்தை புரிந்து கொள்கிறார்கள். ஒரு குழந்தை 2 குழந்தைக்கு மேல கிடையாது. அப்படி இருக்கும்போது அதிக குழந்தைகள் பெற்றுக் கொள்பவர்கள், இந்த மாதிரியான வர்ணனைகள் ஒரு பிரதமருக்கு அழகா? அது போக பிரதமர் அவர் பேசும்போது எவ்வளவு தர இறங்கி பேசுறாருங்கிறதுக்கு உதாரணம், நீங்க 2 எருமை மாடு வச்சிருந்தீங்கன்னா ஒரு எருமை மாட்டை புடுங்கி ஏத்த வீட்டுல இருக்கிற இஸ்லாமியருக்கு கொடுத்துருங்க காங்கிரஸ் அப்படின்றாரு. அது எப்படி சாத்தியம்? அரசாங்க வேலைகள் எல்லாம் இஸ்லாமியர்களுக்கு போயிடும். ராணுவத்துல இஸ்லாமியர்களுக்கு கோட்டா கொடுக்க போறாங்க. ராணுவத்துல எப்படி கொடுக்க முடியும்? ராணுவ அமைச்சரே சொல்றாரு. எதை நோக்கி இந்த தேர்தல் பிரச்சாரம் போய்கொண்டிருக்கிறது? எவ்வளவு இழிவான பிரச்சாரமாக இருக்கிறது? தேர்தல் வெற்றி என்பதற்காக ஒரு பிரதமரே இப்படி எல்லாம் திருச்சி மடைமாற்றி பேசுவது சரியா? வைக்கப்பட்ட வாதங்கள் என்ன? இடஒதுக்கீடு சம்பந்தமான உங்கள் நிலைப்பாடு என்ன? 50% இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் மேண்டேட்டட் சீலிங் இந்திரா சகானி வழக்குல இருந்து. ஆனா பல மாநிலங்கள் அதை தாண்டி வந்துருச்சு. நம்ம மாநிலமே 69%. அப்போ சட்டபூர்வமாக அந்த 50% எடுக்கணும். காங்கிரஸ் மேனிபெஸ்டோ என்ன சொல்லுது? ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி இவ்வளவு ஜாதிகள் நம்ம எண்ணிக்கையை அரைவு பண்ணி இந்த 50% சீலிங்க சட்டபூர்வமாக அகற்றுவோம். அது குறித்த பாரதிய ஜனதா நிலைப்பாடு என்ன? இதான கேள்வி. பதிலே இல்ல. ஏன்னா அவங்க ஏற்கனவே RSS எல்லாமே எப்போதுமே இந்து மதம்ங்கிறது ஒரே ஓட்டு வங்கி, அதை நீங்க ஜாதி ரீதியா பிரிக்க கூடாது, எனவே நாங்க இடஒதுக்கீடு என்பது ஏதாவது ஒரு காலகட்டத்தில் எடுக்கப்பட வேண்டிய கொள்கை, இப்படிதான் அவங்க தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க. அது மோகன்ஜி பாகவத் அவருக்கு முன்னாடி, அப்புறம் மன்மோகன் வைத்தியா அவரு பெரிய ஐடியலாக், அதை ஒட்டிய பிஜேபியின் பல தலைவர்கள் கருத்துகள். இந்த இடத்துல எலெக்ஷன் டிபேட்ல இது பற்றிய உங்கள் சித்தாந்தம் என்ன, தெளிவுபடுத்துங்க, இதுதான் கேள்வி. அதுக்குள்ள பிரதமர் வரவே மாட்டேங்கிறாரு. நாங்க இடஒதுக்கீட்டுக்கு எதிரானவர்கள் அல்ல, இது ஒரு பாயிண்ட். ஆனா காங்கிரஸ் கட்சி இடஒதுக்கீட்டுக்கு எதிரானது, அப்படியே பிளேட்டை திருப்பி போடுறது. பட்டியலினத்த ஒரு கோட்டாவையும் ஆதிவாசிகள் கோட்டாவையும் எடுத்து இஸ்லாமியர்கள் கொடுத்துருவாங்க. எப்படி சாத்தியம்? அது கான்ஸ்டிடியூஷன் ஃப்ரேமர்ஸ் முதல்ல கான்ஸ்டிடியூஷன் வரும்போதே கொடுக்கப்பட்ட விஷயம் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு. அதுக்கு பிறகு தமிழ்நாட்டுல 1921 வந்தது நம்மளோட முதல் இடஒதுக்கீட்டு கொள்கை. இன்னைக்கு தாங்க அதுக்கு இடஒதுக்கீடுங்கிற பேரை ரொம்ப பிரம்மாண்டமா வச்சிருக்கோம். அந்த காலத்துல வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் தான். 100 வருஷம் ஆக போகுது.
RSS வந்து 100 வருஷம் ஆக போகுதுன்னா இங்க தென்னகத்தின் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ கொள்கை வந்து 100 வருஷம் ஆகுது. பிராமணர், பிராமணர் அல்லாதோர், இந்தியன் கிறிஸ்டியன்ஸ், இஸ்லாமியர்கள், ஆங்கிலோ இந்தியன்ஸ், இப்படி சமுதாயத்தின் பல்வேறு பிரிவுகளுக்கு இடஒதுக்கீடு. எப்போ 1921 தந்தை பெரியார் அதை வரவேற்கிறார். அதுக்கு பிறகு பல்வேறு கட்டங்களாக தென்னகம் முழுவதும், அதாவது ஒரிசாவிலிருந்து கன்னியாகுமரி வரைக்குமான மதராஸ் பிராவின்ஸ் முழுவதும் அது அமல்படுத்தப்படுகிறது. சுதந்திரம் அடைந்து கான்ஸ்டிடியூஷன் எழுதப்படும் போது பட்டியலினத்தவர்களுக்கு மட்டும்தான் இடஒதுக்கீடு, மற்றவர்களுக்கு இல்லை. அப்போ என்ன கோரிக்கை வைக்கப்பட்டது? சமூக ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு. நல்லா நோட் பண்ணுங்க, சமூக ரீதி, கல்வி ரீதி, பொருளாதார ரீதி கிடையாது. அப்போ சோசியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸஸ், SCBC, இவர்களுக்கான இடஒதுக்கீடு ஏற்கனவே தென்னகத்துல அமல்ல இருக்கு. அப்போ தமிழ்நாடு, ஆந்திரா எல்லாம் பிரியவே இல்லை. அதை கான்ஸ்டிடியூஷன்ல கொண்டு வரணும் என்று சொல்லும் போது முதல் சட்ட திருத்தம் காங்கிரஸ் கட்சியின் ஒப்பற்ற பிரதமர், நமது முதல் பிரதமர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களால் கொண்டு வரப்பட்டது. இதுதான் வரலாறு. இந்த வரலாறை வந்து வசதியாக திருச்சி பேசுறாரு பிரதமர் மோடி. வரலாற்றை திரிக்கிற உரிமை இவருக்கு எங்கிருந்து வருகிறது? தோல்வி பயத்திலிருந்து வருகிறது. பதவியில் இருந்து விட்டு 10 வருடமாக பல்வேறு நாடுகளுக்கு பறந்து திரிந்து விட்டு உலகத்துக்கே குரு என்று மாறுதட்டி விட்டு இப்போது இந்திய தேர்தல்களில் தோற்று போனால் நம் நிலைமை என்ன? இது கேள்வி. தோற்று போவதை விட பெரிய ஆபத்து தோற்று போய்விடுவோம் என்கிற அச்சம் ஆட்டி படைப்பது. வரிசையாக நடைபெறுகிற பல்வேறு நிகழ்வுகள் தோல்வியை நோக்கித்தான் சுட்டி காட்டுகின்றன. 7 கட்ட தேர்தலா பிரிச்சா மோடிக்கு வசதிங்கிறது தான் முதல் திட்டம். இன்னைக்கு 7 கட்டமே ஆபத்தா இருக்கு. ஒவ்வொரு கட்டத்திலும் ஏதாவது ஒரு பின்னடைவு ஏற்படுது. 1ஆம் கட்டம் பின்னடைவு, 2ஆம் கட்டத்துல ஒரு பின்னடைவு, 3ஆம் கட்டத்துல வந்து கர்நாடகத்துல பாலியல் புகார், 4வது கட்டத்துல 3வது கட்டத்திலேயே வந்து கல்கத்தா கவர்னர் மீதே பாலியல் புகார். அதை வந்து மோடி அன்னைக்கு போய் தங்குறாரு. அந்த பெண் வந்து என்னை பின்னால் இருந்து ஆளுநர் வந்து கட்டி பிடித்தார்னு ஒரு குற்றச்சாட்டை போலீஸ் ஸ்டேஷன்ல பதிவு பண்ணுது. விசாரணை அல்லது தடயங்கள் சேகரிப்பதற்கு கல்கத்தா போலீஸ் உள்ள போலான்னா கவர்னர் வந்து பேன் பண்றாரு. ராஜ்பவனுக்குள்ள யாரும் வரக்கூடாது போகன்றாரு. அன்றைக்கேதான் பிரதமர் மோடி அங்க போய் தங்குறாரு. அதை பத்தி மூச்சு வாயவே திறக்கல. அப்போ 3ஆம் கட்ட தேர்தல்ல கல்கத்தா, அதாவது வெஸ்ட் பெங்கால்ல போன முறை 2019 40% ஓட்டு, கிட்டத்தட்ட 18-20 சீட்டு. இந்த வாட்டி அது இல்லைன்னு ஆயிப்போச்சு. அதே மாதிரி வந்து கர்நாடகால போன தடவை கிட்டத்தட்ட 25 சீட்டு. இந்த வாட்டி 1 வருமா, எவ்வளவு வரும், 5 வருமா, 8 வருமாங்கிற நிலைமையில இருக்காங்க பிஜேபி. இப்ப 4ஆம் கட்ட தேர்தல் வரும்போது அரவிந்த் கெஜ்ரிவால் ஜாமீன், அப்படி அந்த பிரச்சனை வரும்போது ஏற்கனவே வெற்றி பெற்று வைத்திருக்கிற கிட்டத்தட்ட 30-35 தொகுதியில பெரிய அளவுக்கான இழப்பு. இப்ப 5ஆம் கட்ட தேர்தல்ல என்ன பூகம் போற போது 6, 7 எல்லாம் பாக்கி இருக்கு. போற போக்க பார்த்தா மோடி அவர்களுக்கான வாய்ப்பு என்பது ரொம்ப ரொம்ப குறைந்து கொண்டே போகிறது. மொத்தத்திலே இந்த தேர்தல் களம் என்பது காங்கிரசின் அரசியல் நகர்வுகள் ரொம்ப கிளவரா இருக்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன். ஒவ்வொரு கட்டத்திலையும் மோடி அவர்கள் பிரதமர் என்கிற அந்த ஸ்தானத்தையே மறந்து ரொம்ப கீழே இறங்கி பேச ஆரம்பித்து விட்டார். இது இந்திய மக்களிடையேயும் வெறுப்பை கிளப்புது, உலக மக்களிடையேயும் வெறுப்பை கிளப்புது. அப்படியான சூழ்நிலையில் இந்த தேர்தல் களம் மோடிக்கு சாதகமாக இல்லை என்பதுதான் எனது பார்வை. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.